வில்லேஜில் மாட்டுப் பொங்கல், அதுவும் எங்கள் வீட்டில் மாடு இருக்குங்க. செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லவா வேணும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. காலையிலே ஃபஸ்ட்டு கதிர்குட்டியை குளிக்க வச்சு அவனை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லைனாக எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த தடவை பொங்கலுக்கு யாருமே ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா இந்த கதிர்குட்டியை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் ஆன்லைன்லேயே வந்து எல்லாருக்குமே ஆர்டர் போட்டாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஷைனிங்காக இருந்தது. பட் இது ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்தேன். பட் சூப்பராகவே இருந்ததுங்க. வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பட் உள்ளே வந்து சாஃப்டாக கிளாத் கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்றைக்கி ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, கதிர்குட்டி டேயில் 3 ஹவர்ஸ் தூங்கிட்டான். இது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் 4:00 போல் நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படையலுக்கு. மாடுக்கு வந்து கொம்பில் பெயிண்ட்லாம் அடித்து சலங்கெல்லாம் கட்டி கயிறுலாம் கட்டி விட்டோம். ஸோ வில்லேஜில் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படியே சைடில் பொங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு இருந்துச்சுன்னா அதை குளிக்க வச்சு அதுக்கு அலங்காரம், வீட்டில் வண்டிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கு மாங்கொத்து சொருகிறது, இது எல்லாத்தையுமே படைப்பாங்க. இப்படி தாங்க போச்சு. ஸோ எங்கள் வீட்டில் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. ஸோ மாடுக்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வருவோங்க. ரொம்பவே இந்த வருஷம் கதிர்குட்டியோட ஜாலியாக போச்சு. தேங்க்யூ.